ரஜினும் தினம் பார்த்து இதை உடைச்சு எடுக்கிறதுக்காக நம்ம அதிகாரத்துக்கு வரணும். ஒவ்வொரு தடவையும் எடுத்து அடிக்கும் போது இதை உடைக்கிறதுக்காக வடுவை ஏத்துறா அப்படிங்கிற மாதிரியே ஒரு வெறி வரும். அது நீலக்கல் என்று வைத்து கீழே ப்ளூ ஸ்டோன், அதுவும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் ப்ளூ ஸ்டோன் தமிழிலே ப்ளூ ஸ்டோன், இதுதான் தமிங்கிலம். பெற்ற தாயை சட்டையை கிழித்து சேலையை கிழித்து மனநிலை பாதிக்கப்பட்டு பைத்தியமாக உலாவோடுகிற ஒரு நிலை. இங்க பேருந்து நிலையம் இங்க இருக்கு, தெரியாதுன்னு கடைசியா அதாப்ப அந்த பஸ் ஸ்டாண்டு அப்படி தமிழ்ல கேட்க வேண்டியதானையா. அப்பவே தஞ்சாவூர்ல ஒரு அரை கூட்டம், நான் அங்கே சென்றுட்டேன். டவுன் ஹால் நகர அரங்கம் எங்கே இருக்குதுன்னு கேட்டேன். தானியில் போகிறேன், அவருக்கு தெரியல. எல்லார்ட்டையும் கேட்குறேன், தெரியல. கடைசியாக அந்த டவுன் ஹால்னு ஒன்று இருக்குல்லங்க, இங்கே கூட்டம் நடக்குது. இதாங்க இதான் இருக்கு பாருங்க. அதன் வாசலில் நின்று தான் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கேன் நான். தாய்மொழியை விட்டு ஒரு இனம் வெகு தூரம் போயிட்டுது. அப்போ நம்ம மொழியிலிருந்து உயிர் தெள்ளணும். இங்கே பேசிய எல்லோரும் ஆழமான கருத்துக்களை எடுத்து வைத்து கண்டன உரை ஆற்றினார்கள். அறிவிற் சிறந்த பெருமக்களே, என் ஆர்வுயிர் சொந்தங்களே, உங்கள் எண்ணத்தில் கவனமாக இருங்கள். அதுதான் செயலாக மாறுகிறது. உங்கள் செயலில் கவனமாக இருங்கள். அதுதான் உங்கள் ஒழுக்கத்தை தீர்மானிக்கிறது. உங்கள் ஒழுக்கத்தில் கவனமாக இருங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்கிறார்கள். இங்கே செயல் என்பது எண்ணத்தின் விளைச்சல், சிந்தனையின் விளைச்சல். சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல். ஒரு சமூகமே குற்ற சமூகமாக மாறிவிட்டதால் இது போன்ற குற்றங்கள் தவிர்க்க முடியாத ஒன்றாகி விடுகிறது. இதுக்கு என்ன வழி? ரூசோ சொன்னதுதான், ஒரு குற்றவாளியை பிடித்து தூக்கல் போடுவதை நிறுத்து, அவன் குற்றம் செய்ததற்கான காரணத்தை கண்டறிந்து அதை தூக்கில் போடுங்கிறான். காரணம் அப்படியே இருக்கிற போது குற்றங்கள் பிறக்கத்தான் செய்யும். அது நன்கு உணர்ந்து கொள்ளணும். இதுக்கு என்ன வழி? எங்களுடைய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள் குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவது அல்ல காவல்துறையின் வேலை. பிறகு என்ன வேலை? குற்றவாளிகளை உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் காவல்துறையின் வேலை. இங்க இறந்து போன தங்கை என் உடன் பிறந்தவளா? இல்லை. என் இனம் சார்ந்தவளா? இல்லை. என் அக்கா தங்கையா? இல்லை. பிறகு எதற்காக இந்த போராட்டம்? இந்தியர் போராட மாட்டார், திராவிடர் போராட மாட்டார், தமிழ் தேசிய பிள்ளைகள் தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள் தான் போராடுவோம். அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஒருவேளை செத்துப்போன இந்த தங்கையின் சாதியில் பெரும்பாரியாக ஓட்டு இருந்தால் அந்த ஓட்டு நமக்கு கிடைக்காம போய்விடுமோ என்ற அச்சத்தில் பேசியிருப்பார்கள். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நொடியும் இவர்கள் சிந்தனை செயல் எல்லாம் ஓட்டை குறிவைத்தே நகரும். நாம் அவர்களுக்கு ஒரு உயிர் அல்ல, நம் உணர்வு, நம் உரிமை பொருட்டல்ல. அவர்களுக்கு நாம் ஒரு ஓட்டு, அவ்வளவுதான். பிறகு எதற்காக நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், தமிழ் தேயர்கள் போராட வேண்டும்? மாண்பு, மானம், வீரம், அறம் தங்கள் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் கூட்டம் தமிழர்கள் என்பதை உலக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மானுடம் பேசினீர்கள், நாங்கள் உயிர்மை நேயம் பேசினோம். பட்டுக்கோட்டையில் ஒரு தங்கை வன்புணர்வு செய்து சிதைக்கப்பட்டதற்கு கண்டிப்பது என்பது இனப்பாசம், ஒரு இனநேயம். ஆனால் கல்கத்தாவில்
ஒரு தங்கை வன்புணர்வு செய்து படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாங்கள் போராடி கொண்டிருப்பது மானுட நேயம். நீங்கள் எல்லோரும் மானிடம் பாடும்போது நாங்கள் உயிர்மை நேயம் பாடியவர்கள், போற்றியவர்கள். பிறப்பு ஒக்கும் எல்லா மாந்தருக்கும் என்று எங்கள் வேதம் கற்பிக்கல. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும், இதான் எங்களுடைய வேதம். எங்களுடைய வள்ளுவ பெருமகனார் எங்களுக்கு தந்தருளிய மறைமொழியிலே போதித்ததுதான். பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக, இல்லை பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக. புதியது ஒரு உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்னா உலகம்தான். உலகம் தழுவி தழுவி நேசித்து நின்ற மக்கள் தமிழ் பேரின மக்கள். கம்பன், கபிலன், இளங்கோ, வள்ளுவன் எல்லோரும் உலகம் தழுவிதான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்றுதான் மறைமொழியின் முதல் குரல் தொடங்குகிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர். உலகம் என்னது? எல்லா மானுடனும் என் உறவினன். அப்படி இல்லை மற்றவர்கள். சீனன் எழுந்தான், என் மொழி தெரியாதவன் பிசாசு என்றான். அரேபியன் எழுந்தான், என் மொழி தெரியாதவன் சாத்தான் என்றான். ஆங்கிலேயன் எழுந்தான், என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன், நாகரிகமற்றவன் என்றான். அதே வேளையில் எங்களுடைய பாட்டன் நான் பிறந்த முகவை மண்ணில் எழுந்தான், கனியன் பூங்குன்றன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றான். அது மானுடம். காக்கை குருவி எங்கள் சாதினில் கடலும் மலையினங்கள் கூட்டம். நோக்க நோக்க களியாட்டம், நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறில்லை என்றான் பெரும்பாவளன் பாரதி, எங்கள் பாட்டன். வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன் வள்ளலார் பெருந்தகை. பயிருக்கு உயிருக்குன்னு வாடி நின்றுதான். இப்படித்தான் மகன் இளவரசன் தேர்காலிலே மாட்டு கண்ணுக்குட்டியை ஏற்றி கொன்று விட்டான். கதை வச்சுக்க, கதையாவே இருக்கட்டும். கதை ஆராய்ச்சி மணியை வாசலிலே தொங்கவிடப்பட்ட மணியை பசுமாடு கயிறை இழுத்து அடிக்கிறது. என்னன்னு கேட்டான். இளவரசன் கண்ணுக்குட்டியை கொன்னுட்டான். அதே தேர்காலை, அதே தேரை ஏற்றி தன் ஒரே மகனை கொன்றான் மனுநீதி சோழன். மாட்டுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்று நின்றவன். அது கதை. ஆனாலும் கதையிலும் தமிழ் முன்னோன் நீதியின் பக்கம் நின்றான். அப்படிப்பட்ட இனத்தின் மக்கள் நாங்கள். ஆனால் இன்று நாங்கள் பாசிஸ்டுகள், செப்பரேட்டிஸ்டுகள், இன வெறியர்கள், சிறங்கு சொரியர்கள். இந்த மருத்துவ தங்கைக்காக மட்டுமல்ல, ஆசிவா படுகொலைக்கும் அழுதவர்கள், நிர்பயா படுகொலைக்கும் வீதியிலே நின்று போராடியவர்கள், அல்கிஸ் பானுக்காக வீதியிலே இருந்து போராடியவர்கள், அறிக்கை விட்டவர்கள், அழுதவர்கள், அரற்றியவர்கள், ஆர்ப்பரித்தவர்கள். எங்கு தொடங்கி? போத்ரா ரயில் எரிப்பிலே நடந்த கலவரத்திலே பல்கிஸ் பானுவை தடுத்திருந்தால், அந்த வன்புணர்வை செய்தவர்களை இன்று தண்டித்திருந்தால் அச்சம் பரவி இருக்கும். நிர்பயாவுக்கு நடக்கும் போதே நீதியை நிலைநாட்டியிருந்தால் இந்த குற்றச் செயல்கள் நின்றிருக்கும். 8 வயது சிறுமி ஆசிவா ஆடு மேய்த்து அழைத்து கொண்டு போய் 8 நாட்கள் வைத்து 22 பேர் வன்புணர்வு. இவளுக்கு நிகழ்ந்தது போலவே கால்களை உடைத்து கழுத்தெலும்பை நொறுக்கி இறந்த பிறகும் புணர்ந்து 22 பேர். அன்னைக்கு இந்த ஆசிபாவுக்காக இந்த நாடு வெகுண்டு எழுந்திருந்தால், அனைத்து கட்சிகளும் ஆர்ப்பரித்திருந்தால், அரசியலை தாண்டி, வாக்கரசியலை தாண்டி மக்கள் அரசியலுக்கு நகர்ந்திருந்தால் இந்த செயல்கள் நின்றிருக்கும். இதுவரை நின்றிருக்காது. நாம் அடிமை, நமக்கும் கீழே பெண்கள் அடிமை. இன்னைக்கும் பெண்ணிய உரிமை பேசுறோம், செயல்ல இருக்கா? மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோங்கிறான் பாரதி. தையல் சொல் கேளாய்ங்கிறார் யாரு? அறிவு மூதாட்டி அவை.
அவள் மாதர் சொல் கேள் என்கிறான் பாரதி பின்னாடி, அது தவறு அப்படின்ட்டு. பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பேங்கிறான் புரட்சி பாவலன் நம் தாத்தா. பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை. நம்முயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன். ஆணுக்கு பெண் சமம், இந்த கோட்பாடு நமக்கு ஏற்புடையதல்ல. ஆணும் பெண்ணும் சமம். நிகழ்ந்திருக்கிற வரலாற்றிலே ஆண்களுக்கு நிகராக போரிட்டு வென்றவள் நம்முடைய வீர பெரும்பாட்டி வேலு நாச்சியார் அவர்கள். ஆணுக்கு நிகராக இலக்கியம் படைத்தவர்கள் நம் முன்னோர்கள், நம் மூதாதையர்கள், நம் பாட்டிகள். எவனும் இங்க ஒன்றும் குறை சொல்ல முடியாது. அஞ்சாமைங்கிறது ஆண்களுக்கு மட்டுமா? மன்னன் அவையிலே சபையிலே மாபெரும் சபையிலே கால் சிலம்பை உடைத்து ஒற்றை மகள் நீதி தவறிவிட்டாய் என்று நிலைநாட்டி நின்றவள் கண்ணகி பெருமாட்டி ஒற்றை மகள். மன்னராட்சி காலத்திலே ஜனநாயகத்தை வைத்திருந்தவன், மக்களாட்சி வைத்திருந்தவன் பாண்டியன் நெடுஞ்செழியன். இன்னைக்கு மக்களாட்சி அவையிலே ஒருத்தர் எந்திரிச்சு பேச முடியாது. அவை குறிப்பிலிருந்து நீக்குவான், இல்லைன்னா வெளியில போய் சொல்லுவான், போலீஸ் வச்சு தூக்கி வெளில போடுவான். அவ்வளவு பெருமைக்குரிய ஒரு இனத்தின் மக்கள் நாம். இங்கே பேசி என் தங்கை எல்லாம் சொன்னார்கள். நஸ்ரியா கூட என்னை நீ ஒன்றும் தெய்வம் இதெல்லாம் போட்ட வேணாம், குல தெய்வம் கும்பிடுற சாமியெல்லாம் ஆக்க வேணாம். உன்னை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் கொண்ட சக மனுஷியாக நினை, அது போதும். கில்லுனா எனக்கு வலிக்கும், அடிச்சா எனக்கு வலிக்கும், அதுதான். இந்த செயலை செய்கிறவர்கள் மனநிலையை நாம முதல்ல பார்க்கணும். இந்த செயலை செய்கிறவர்கள் மனநிலை கொஞ்சம் பார்க்கணும். இது எப்படி வருது? நிறைந்த போதையில் தான் இது நடக்குது. இந்த நாட்டில் நடக்கிற 100 விழுக்காடு குற்றம் என்றால் அது 99 விழுக்காடு போதையில் தான் நடக்குது. அது சாராயமோ அது போதைப் பொருள் ஏதோ ஒன்று, கஞ்சாவோ அவினோ, எதுலேயும் நடக்குது. யார் பொறுப்பு இருக்கிறது? அது குற்றச்செயலை செய்தவனா இல்லை அதிகாரத்தில் இருக்கிறவனா? யார் செய்வது? ஆட்சியாளர் உமர் ஒருவன் திருடினான் என்றால் அவன் கையை வெட்டுறாங்கிறான். அவனை பசிக்காக திருடி இருந்தால் ஆட்சியாளன் கையை வெட்டுறாங்கிறான். இப்ப இது என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? நீங்களே சாராயால வச்சு காய்ச்சி வைக்கிறீங்க, நீங்களே கஞ்சா அவின் கொக்கைன் ஊசி மாத்திரை எல்லாம் வைக்கிறீங்க. நீங்க தங்கச்சி யாராவது பேசுனாங்க பாருங்க, மருத்துவத்தில் 10ஆப்பு படித்து வெளியில் ஒரு அந்த சின்ன 12 கற்பமாக இருக்கான். வெளியில் சொல்ல முடியாத எண்ணற்ற குற்றங்கள் இப்படி நிகழ்ந்து கொண்டிருக்கு. இந்த தங்கை மரணம் வெளியே வந்துட்டது. நிறைய தங்கைகள் இப்படி நாள்தோறும் கொல்லப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார். இந்த குற்றத்தை விட அந்த குற்றத்தை மறைக்க நினைக்கிற எண்ணம் மிக கொடிதாக இருக்கு. கல்லூரியின் முதல்வர் இது தற்கொலைன்றார். ஏன் சொல்றாரு? அதை மருத்துவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட இங்கில்ல ஒரு மருத்துவ தம்பி சொல்றாரு, ஒரு தங்கச்சி சொல்றாங்க, உதடை கடித்து காயப்படுத்திருக்கான், பிளக்க வச்சிருக்கான், உதடை கடித்து வன்மம் வக்கிரம். கண்ணை கண்ணாடி உடைச்சு அதுக்குள்ள விரலால் குத்தி குத்தி கண்களை காயப்படுத்தி இதாக்கியிருக்காங்க. ஒரு பெண் இதுபோல வன்புணர்வு நேரங்களில் தன்னை பாதுகாக்க 2 கால்களையும் ஒட்டி இறுக்கிக் கொள்வாள். அவர் 2 காலையும் உடைச்சு வெளியே 2 காலையும் உடைச்சு திருப்பிட்டான். இது எப்படி எதிர்பாராத ஒரு நிகழ்வு என்று எப்படி சொல்ல முடியும்? இது திட்டமிட்டு நடந்த ஒரு வன்புணர்வு படுகொலை. வயிற்றுல ஏறி மிதிச்சிருக்கான், கழுத்தெலும்ப உடைச்சிருக்கான், கத்த விடாம திருப்பி போட்டு முதுகுல மிதிச்சிருக்கான், முதுகெலும்பு உடைஞ்சிருக்கு, உயிர் உறுப்பை சிதைத்து வைத்திருக்கிறார்கள் என்று அந்த மருத்துவ தம்பி சொல்றான். அதுபோக 150 மில்லிகிராம் செமன் அதுக்குள்ள இருந்தது, ஸ்பாம் இருந்ததுன்றான். ஒரு மனிதன் இந்த செயலை செய்திருக்க முடியாது. அதனால் அது கூட்டு வன்புணர்வு உறுதியாகுது. ஒரு பெண்மகள் ஆளுகிற நாட்டில் ஒரு பெண்மகளுக்கு அது மருத்துவம் படித்து பின்பு பார்த்தா 6 வருஷம் படித்து பயிற்சி மருத்துவராக அவர் பண்ணும்போது இங்கே கேட்டது இவங்கெல்லாம் கேட்டாங்க, தங்கச்சி எல்லாம்
இந்த பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் சந்திக்கும் போது, ஓய்வெடுத்து இருக்கிறதுக்கு ஒரு அறை பாதுகாப்பு இருந்திருந்தா அந்த சிக்கல் இல்லையே. இங்கே வந்திருக்கான என் தம்பி ஜாகிர், இந்த மாதிரி மருத்துவ மக்களுக்காக போராடியதாலேயே அவன் இடைக்கால பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறான். காலையில் அனுப்புகிறான். இந்த மாதிரியான பயிற்சி மருத்துவர்கள் நிலையை படமாக பார்த்தா கண்ணீர். இந்த படிப்புக்காடா என் பிள்ளைய படிக்க முடியலன்னு உயிரை விடுதுன்னு நினைக்குது. அப்படியே சின்ன சின்ன சந்தில் நடந்து போகிற படிக்கட்டில் ஒருத்தன் படுத்துருக்கான், ஒரு பெண் மருத்துவர். அப்படி போகிற இடத்துல ஒருத்தர் இந்த துணிகளை எல்லாம் தூக்கி மூட்டையாக போட்டுக்கிறது ஒருத்தர் படுத்து கிடக்கிறான்.